Greetings to you all. Welcome to Class 7, Term 2nd, Unit 1, Poem, The Poem of Adventure. So dear children, today we are going to deal this particular poem in detail, Tamil and English explanation with a lot of images. So shall we start? Okay. So here we have some warm-up. Warm-up you have some pictures, no? இதில் என்ன pictures இருக்குது? So you can see one parachute மாதிரி ஒரு man is climbing, swing பண்ணிட்டு இருக்கிறாங்க. What is that? Paragliding. Okay, what is that? Paragliding. NCC camp. Camp நம்ம நினைக்கிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னா நோ, தே டேக் அ லாட் ஆஃப் ரிஸ்க். ஓகே, ரிஸ்க் எடுத்து நிறைய சாத்தியம் பண்ணுறாங்க. Next one you can see climbing mountain. That means trekking. Next one is snorkeling. Fine children. ஸோ இது எல்லாமே வீர தீர செயல். இட் மீன்ஸ் நார்மலாக பண்ணாத ஒரு டிஃப்ரெண்ட்டானது. நார்மலி அட்வென்ச்சர்னாலே அசாதாரணமானது, சாதாரணம் கிடையாது, சாகசம். சாகசம் பண்ணுறது பேர் தான் adventure. Fine children. So first let us see some discuss and answer. You can discuss amongst yourselves. What are the adventure activities of NCC? NCC full form you know, National Cadet Corps. ஸோ அவங்களோட அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் என்னெல்லான்னு பார்க்கணாக்கா மவுண்டன் ட்ரெக்கிங், செயிலிங், இன்னும் நிறைய காப்பாற்றுற வேலைகள் எல்லாமே என்சிசி பண்ணுவாங்க. செகண்ட் கொஸ்டின் இஸ் when can you join the NCC? இந்த NCC எப்போ ஜாயின் பண்ணலனாக்கா we can join the NCC after class 10. 10th முடிச்சப்புறமா NCC, NSS இதுக்கெல்லாம் ஆள் எடுப்பாங்க. ஸோ we can join. அங்கே ஜாயின் பண்ண ஹெல்ப்ஸ் எல்லாம் இருக்குது, யூஸ்ஃபுல் இருக்குது, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. வித் தேட் யூ ஹேவ் சம் கோட் ஆல்சோ. ஓகே, ஜாபுக்கு போகும்போது ஹையர் ஸ்டடீஸ் அண்ட் தேர்ட் கொஸ்டின் இஸ் வாட் இஸ் த மோட்டோ ஆஃப் என்சிசி? என்சிசியோட மோட்டோ, அதோட ரியல் மோட்டோ என்னென்னாக்கா த மோட்டோ ஆஃப் என்சிசி இஸ் யூனிட்டி அண்ட் டிசிப்ளின். டிசிப்ளினாக இருக்கணும், யூனிட்டியாக இருக்கணும் எல்லாம். ஓகே, அதோட என்எஸ்எஸ்க்கு என்னென்னாக்கா நாட் மீ பட் யூ. ஓகே ஓகே, திங்க் அண்ட் ஆன்சர். டு யூ நீட் அட்வென்ச்சர் இன் லைஃப்? ஸோ நம்ம வாழ்க்கையில் அட்வென்ச்சருங்கிறது தேவையா? இப்போ அட்வென்ச்சர் நம்மளுக்கு எதுக்குப்பா, ஆளை விடு சாமி, நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையும் உண்டு, நானும் உண்டு, ஸ்கூலுக்கு போகிறேன், வரேன், சாப்பிட்டேன், தூங்கினேன், லைக் தட் யூ நீட் ஆர் யூ நீட் அட்வென்ச்சர்? ஸோ வி நீட் சம்திங் இஸ் இல்லை சைக்கிள் அப்படியே டெய்லி கெட்டிங் அப், கோயிங் டு ஸ்கூல், கம்மிங் பேக், தெர் இஸ் நோ த்ரில் இன் இட். அதில் ஒரு த்ரில் இல்லை. ஸோ we need some sort of adventure because we learn something, we can enjoy something like that. அதுக்காக too much of adventure பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன், டூ யூ லைக் அட்வென்ச்சர்? அது நீங்கள் தான் சொல்லணும். ஹவு கேன் ஐ லைக் அட்வென்ச்சர்ப்பா. ஓகே, கொஞ்சமாச்சும் ரிஸ்க் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன், வை டஸ் த என்சிசி கண்டக்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்? ஏன் நம்ம என்சிசி அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாங்கனாக்கா தே கண்டக்ட் அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் டு லேர்ன் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ். அங்கே லீடர்ஷிப் ஸ்கில்காக அண்ட் டு ஹெல்ப் அதர்ஸ் அண்ட் மெனி அதர் திங். சும்மாவே உட்காந்தாக்கா பண்ண முடியுமா? இமேஜின் தெர் இஸ் சம் மவுண்டன் ஸ்லைட், லேண்ட்ஸ்லைட் வருது, ஃப்ளட் ஆர் எனி சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ். ஐயோ வெளியிலே போகக்கூடாது, வலிக்கக்கூடாது, என்ன செய்ய முடியும்? ஸோ சம்படி ஷுட் பி தேர் டு ஹெல்ப் அதர்ஸ். அப்போ ரிஸ்க் எடுக்கணும். தென் ஒன்லி we can achieve something. Fine children, now shall we enter the lesson? ஓகே, இந்த பர்டிகுலர் போயம் லாஸ்ட் இயர் அது இட் வாஸ் ரன்னிங் டு அரவுண்ட் 48 lines. ஸோ 7th ஸ்டாண்டர்டுக்கு இவ்வளோ பெரிய போயம் வேணாம், பட் ஆனால் அந்த அட்வென்ச்சருங்கிறது கொண்டு வரணும், இன்ஸ்டில் பண்ணணுங்கிறதுக்காக போயம் இஸ் தேர், பட் தே ஹவ் கட் ஷார்ட் இட். ஓகே, ஸோ நவ் வி ஹவ் 16 lines தான் இருக்குது. ஸோ 48 லைன்ஸை வந்து 16 லைன்ஸாக குட்டியாக மாற்றிருக்கிறாங்க. பட் இட் இஸ் நைஸ், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்பெஷலி 7th ஸ்டாண்டர்ட் சில்ட்ரனுக்கு தட் அட்வென்ச்சர், அந்த ஃபீலிங், அந்த ஒரு இது மனசுக்குள்ளே போகணுங்கிறதுக்காக தான் மெயின் ரீசன். ஃபைன் சில்ட்ரன், அட்வென்ச்சர்னா எனக்கு சாகசம், இல்லை வீர தீர செயல், அதாவது அசாதாரணமான விஷயங்களை செய்கிறது. ஓகே, அற்புதமாக இருக்கும், ரொம்ப பெரிய விஷயங்களை செய்கிறது தான். நார்மலாக இருக்கிறத விட கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து செய்கிறது. Shall we start? Okay. Deep inside the mountain, the adventures hide themselves. Deep inside mountains. Mountainsனா என்ன? மலைகள். இந்த மலைகளுக்குள்ளே அந்த அட்வென்ச்சர் புதிஞ்சிருக்குது. இப்போ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஓகே, எட்ஜாக இருந்துட்டு அங்கே போயிட்டு ட்ரெக்கிங்கில் இருக்கலாம், ஆர் கேவ்ஸாக இருக்கலாம், ஆர் 2 மவுண்டன்ஸில் கேப்லேருந்து ஒன்று குதிக்கிறது மாதிரி. ஸோ இதெல்லாமே நார்மலி பாய்ஸ் யூஸ் டு டூ ஆல் தேட். ஓகே, டீப் இன்சைட் த மவுண்டன்ஸ் த அட்வென்ச்சர்ஸ் ஹைட் தெம்செல்ஸ். த வீர தீர செயல் பண்ணுறவங்களுக்கு
மவுண்டன்ஸ்க்கு நிறைய இருக்குது. இட் இஸ் இன்சைட். உள்ளே போகணும், போக போக நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, கேன் ஜம்ப் அண்ட் கிளைம்ப் அண்ட் பேராகிளைடிங், அது இது எல்லாம் பண்ணலாம். தேர் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் அண்ட் ஷேப்ஸ். நிறைய ஃபார்ம்ஸில், நிறைய வித்தியாசமான ஃபார்ம்ஸ் அண்ட் நிறைய ஷேப்ஸில் இருக்குது. வி காண்ட் ஈவன் இமேஜின், இவ்வளோ ஒரு அட்வென்ச்சர்ஸ் உள்ளே இருக்குதா, கேன் வி டூ இட். இங்கே இருந்து அங்கே குதிச்சு போகிறது, லைக் ரோப் கிளைம்பிங், ரோப் thing and all, so many things are there. Okay, they all have an excellent ending. So when a particular person does this sort of adventure, it will have an excellent ending. ஒரு கண்டிப்பாக முடியும் போது ஒரு எக்ஸலண்ட் எண்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ அதர்ஸ் வில் ப்ரைஸ் யூ, தெர் வில் பி க்ளோரி அண்ட் யூ yourself will feel some sort of happiness, ஒரு த்ரில், என்னமோ ஒன்று வந்துட்டுருக்கும், நான் சாதிச்சிட்டேன், அந்த ஒரு ஃபீலிங் வருது. நீ வேறு யாருமே புகழ்த்தலைனாலும் பரவாயில்ல, when you do something different, something new, something thrilling, an excellent ending. Okay, because those that live their lives in adventure see the world in an extraordinary special way. So imagine there is a river or a sea or மவுண்டன். ஸோ மவுண்டன்லாம் இருக்குது. ஸோ நார்மலாக மக்கள் இது மவுண்டனா அவ்வளோதான் போய்கிட்டே இருப்பாங்க. பட் இந்த ரிஸ்க் எடுக்கிறவங்களுக்கு, வீர தீர செயல் பண்ணுறவங்களுக்கு, அவர் சாகசம் பண்ணணும், இதில் எதுவும் பண்ணணும், இங்கேருந்து அங்கே குதிக்கிறது, இங்கே குதிக்கிறது, அவர் கேவ்ஸ்க்குள்ளே போய் வெளியில் வர்றது கஷ்டம்தான். சம் டிஃபிகல்ட்டிஸ் வில் பி தேர், அஃப்கோர்ஸ் சம் சார்ட் ஆஃப் சேலஞ்சஸ் ஆர் தேர். இருந்தாலும் they take the risk of doing all that and they do things in an extraordinary manner. Then only all these things will happen, no? Because those that live their lives in adventure see the world in an extraordinary special way. To attract the adventures into the patterns of habit. ஸோ இது ஒரு பேட்டர்னாகவே, ஹேபிட்டாகவே, நம்ம பாய்ஸை பார்த்துருப்பீங்க, ஸ்டெப்ஸும் இருக்கும். ஸ்டெப்ஸ் மீன்ஸ் ஸ்டேர் அண்ட் டாக்கிங். அவங்க ஸ்டேர் மேலே ஏறி போக மாட்டாங்க, மேலே இங்கேருந்து அப்படி ஸ்லைடு போக இல்லையா, கிடுகிடுன்னு வேறு மாதிரி போகிறது, அங்கே இறங்க மாட்டாங்க, ஸ்ட்ரைட்டாக ஸ்லைடாட்டும் கீழே இறங்கி வர்றது. இதெல்லாம் ஐ ஹவ் சீன் இன் மை ஓன் ஸ்கூல் சில்ட்ரன். ஓகே, ஸோ அது ஒரு அட்வென்ச்சர் அவங்களுக்கு, குட்டி பசங்களுக்கு. they are doing that. அவங்க லெவலுக்கு அவங்க பண்ணுறாங்க இல்லையா, கிராஜுவலி. ஸோ வளர வளர அந்த பேட்டர்ன்ஸ் அது ஒரு ஹேபிட்டாக மாறணும். டு அட்ராக்ட் த அட்வென்ச்சர்ஸ் இன் டு த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஹேபிட். ஸோ நம்மளுக்கு அது பண்ணணுன்னாக்கா, என்னால் முடியாதுப்பா, நான் பாவமாக இருப்பேன், ஐ கான்ட் டூ இட், ஐ வில் நாட் டூ இட், என்னால் முடியாது, எனக்கு தெரியாது, எனக்கு வராது அப்படின்னு சொன்னாக்கா தெர் இஸ் நோ பாயிண்ட் இன் இட். அப்போ அதில் ஒரு ரசனையே இல்லையே. ஓகே, everybody is seeing mountain, I am also seeing mountain, there is no point. அப்படி இருக்குது. ஆனால் அதில் இன்னும் இருக்குது, how to climb the mountain. மலையிலுக்கு மேலே ஏறி பார்த்துருக்குறீங்களா, பாருங்களா, செம்மையாக இருக்கும், நான் பார்த்துருக்கேன். ஓகே, மேபி small mountains, not then see or எத்தனை பேர் மவுண்ட் எவரெஸ்ட்லாம் கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ ஒரு அவங்களுக்கு அந்த கரேஜ் இருக்கணும். அவங்களுக்கு தெரியும் அது ஏறுறது எவ்வளோ கஷ்டம், ஆல் தி டிஃபிகல்ட்டிஸ், ஆல் தி சேலஞ்சஸ், உயிரோடு வருமா இல்லையான்னு தெரியாது. பட் ஸ்டில் தி டேக் த ரிஸ்க், தி டேக் ஆல் தி திங்ஸ் இன் தேர் ஓன் திங் அண்ட் கோ. டு அட்ராக்ட் த அட்வென்ச்சர்ஸ் இன் டு த பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஹேபிட். அந்த ஹேபிட்லேயே நம்ம டெய்லி பழக்கத்திலேயே மனசுலே ஊறணும், இது சாதிக்கணும், அதை பண்ணணும், வீர தீர செயல் செய்யணும், சாகசம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஹேபிட்டாகவே மாறணும். இட் ஷுட் சேஞ்ச் இட். It should come into our mind. You only need to close your eyes. சரி, அது வரணும், அதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. ஓகே, அது என்ன பண்ணும், just close your eyes, கண்ணை மூடிட்டா போதுமே. You only need to close your eyes and ask them to embrace you. சரி, க்ளோஸ் பண்ணிவிட்டு யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஆஸ்க் தெம் டு எம்ப்ரேஸ் யூ. நீயே குதிக்கிற மாதிரி, ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு டூ சம்திங் மீன்ஸ் மவுண்டன் கிளைம் பண்ணுற மாதிரியும், அங்கேருந்து இன்னொரு மவுண்டன் குதிக்கிற மாதிரியும், ஆர் டீப் சி டைவிங் அங்கே போகிற மாதிரி அப்படியே நானே என்ன பண்ணிக்கணும், கற்பனை பண்ணிக்கணும், ட்ரீம் பண்ணிக்கணும். ஐ ஹாவ் டு இமேஜின் மை செல்ஃப் டூயிங் தட் பர்டிகுலர் ஆக்ஷன். கனவுக்கான தானே, ஒன்றும் இல்லையே, ஐ எம் நாட் கோயிங் டு ஆக்ட் எனி திங், பட் ஸ்டில் அதுலேயும் எம்ப்ரேஸ் யுவர் செல்ஃப், அதுலேயே ஊறிடணும். Do you understand, children? சும்மா க்ளோஸ் பண்ண ஐஸில் க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஆஸ்க் தெம் டு எம்ப்ரேஸ் யூ. என்ன வீர தீர செயல், மவுண்டன் கிளைம்பிங்கா, மவுண்டன் கிளைம் பண்ணுற மாதிரியே நினச்சிடணும். We have to become a character in that particular thing. மவுண்ட் எவரெஸ்ட் கிளைம் பண்ணிய இந்த மாதிரியே நினச்சிடணும். டீப் சி டைவிங் கிளைம் பண்ணுற மாதிரி, ஸ்கியூபா டைவிங் ஆர் ட்ரெக்கிங், வாட் எவர் இட் மே பி,
அதை அப்படியே மனசில் எடுத்துடணும். You can also imagine that you are transparent. Not only that, we have to imagine that we are transparent. Transparent என்னன்னாக்கா லைக் டிரான்ஸ்பரண்டாக லைக் கிளாஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன், வாட்டர் மாதிரி. இங்கே இருக்கிறது அங்கே தெரியும், இங்கே இருக்குது அங்கே தெரியுறது. ஸோ டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வச்சுக்கணும். முடியாது, தெரியாது, வராது, லைக் தட் அந்த டெண்டன்சி இல்லாமல் we have to accept anything and feel the wind stream through you. And not only that, ஃபீல்னா நினச்சிக்கிறது. ஓகே, அதை உணருங்க. ஓகே, ஒரு விண்ட் வருது, காற்று வருது, அது நம்மளை தாண்டி போகிறது. ஓகே, நார்மலி காற்று வருது, ப்ரீஸ் வருது, நம்மளை தொட்டுட்டு என்ன போகும், அது பவுன்ஸ் ஆகிடுது. இட் மீன்ஸ் தொட்டுட்டு போயிடுது இல்லையா? நாட் லைக் தட். அந்த விண்ட், அந்த காற்று நம்ம உடம்புல புகுந்து வெளியில் போகிற மாதிரி. டு யூ அண்டர்ஸ்டாண்ட் சில்ட்ரன்? அண்ட் ஃபீல் த விண்ட் ஸ்ட்ரீம் த்ரூ யூ. த்ரூ யூனாக்கா உள்ளேந்து போயிடணுமா, தொட்டுட்டு வெளியில் போகிறது இல்லை, எகென்ஸ்ட் போகிறது இல்லை. தட் விண்ட் ஷுட் கோ டச் த்ரூ யூ, உள்ளே போயிடணும். And feel the wind stream through you instead of going against you. Against இல்லை, மனசுக்குள்ளே அப்படியே போயிடணுமா. Or imagine there are tiny little wings on your back. அது மட்டும் இல்லை, just imagination only. No, imagine there are tiny little wings. நம்மளுக்கு மேலே நிறைய பட்டாம்பூச்சி இருக்கிற மாதிரி, ஓகே, விங்ஸ், சிறகு, ரெக்கை முளைச்சிருக்கிற மாதிரி, விங்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி நாமளே நினச்சிக்கணும். நினைக்கிறது தப்பு இல்லையே, கஷ்டமா? நாட் difficult, no? It's easy only, no? Imagine there are tiny little wings on your back. Backல நிறைய குட்டி குட்டி wings எல்லாம் இருக்கிறது. So wings இருந்தாக்க we can fly, we can do anything like that. Okay? And every time you take a new step, you bounce a bit. So every time you take a new step, ஒரு புதிய ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அப்படியே குதிக்கிற மாதிரி. குதிக்கிறது மீன் சென்ஸ் ஒரு பவுன்சிங். ஒரு பால் போட்டாக்க என்ன ஆகும், அது பவுன்ஸ் ஆகுது இல்லையா? லைக் தட் யூ பவுன்ஸ். நார்மல் வாக்கிங் கிடையாது, பிகாஸ் நம்மளுக்கு முதுகில் என்ன இருக்குது, இப்போது விங்ஸ் இருக்குது, டைனி லிட்டில் விங்ஸ் இருக்குது. ஸோ இட்ஸ் நாட் லைக் வாக்கிங், வில் பவுன்ஸ். ஒரு குதிச்சு 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 வி கேன் டூ லைக் தட். மேபி லைஃப் இட் செல்ஃப் இஸ் ஒன் பிக் அட்வென்ச்சர். வாழ்க்கையே ஒரு அட்வென்ச்சர் தானே, ஏதோ வாழ்ந்தோம் சித்தோம் மாதிரி கிடையாது. வென் வி டூ அவர் லைஃப், நம்ம வாழ்க்கை வாழும்போது it's itself is a big adventure. Okay, every day is an adventure if only you have the correct shades on. இப்போ வாழ்க்கையில் ஒரு நாளும் ஒரு அட்வென்ச்சர். We face plenty of difficulties, problems and challenges and all, and we overcome everything. Okay, so what I want to tell you is we have to live a life that even after our death it has to live. Okay, ஏதோ ஒரு புழு, ஏதோ ஒரு கிராஸ் மாதிரி பண்ணுற மாதிரி கிடையாது. கிளியர்? ஸோ ஏதோ வாழ்ந்தோம், பிறந்தோம், ஸ்கூலுக்கு போகிறோம், வரோம், ஆர் வேலை பார்த்தோம், வேலையை பார்த்துட்டு கிளம்பி வந்துடணும், தூங்கணும், முடிச்சோம், அந்த மாதிரி இல்லை. அதையும் தாண்டி சம்திங் வி ஷுட் டூ சம்திங். மற்றவங்க பேசுகிறவங்களும் பேசுகிறோம், நம்மளுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எதையோ ஒன்று செய்தோம், சாதிச்சிருக்கிறேன், அந்த ஒரு திருப்திக்காக, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு கான்டென்ட்டுக்காக யூ ஹேவ் டு அச்சீவ் சம்திங் தட் இஸ் ஒன்லி அட்வென்ச்சர். ஓகே, பண்ணணும் இல்லையா? எல்லாத்த மாதிரியும் நார்மலாக இருக்கிறத விட 100ல் ஒருத்தராக இருக்கிறத விட 100ல் ஒருத்தர். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் ஐம் டெல்லிங் யூ? 100 பேர் இருக்கிறாங்க, நானும் ஒரு ஆள்ப்பா, அப்படி இருக்கக்கூடாது. 100 பேர் இருக்கிறாங்களா, அதையும் தாண்டி நான் தனியாக, நான் ஒரு டிஃப்ரெண்ட், யுனீக், ஸ்பெஷல். that sort of feeling you should get. Then only we can do other things. Okay, dear children, அதுக்காக எதையாவது மலையை பிடிச்சி தொங்குனேன், இங்கேருந்து குதிச்சு அங்கேருந்து குதிச்சு எல்லாம் பண்ண வேணாம். Just a poem only. You instill this in your mind, and when you grow bigger, you can have this sort of adventurous mentality in you. Okay, எதையாவது சாதிக்கணும் வாழ்க்கையில், எதையும் வாழ்ந்தும் போனோன்னு கிடையாமல், what you should do, you have to enjoy the life, at the same time achieve something very great. Fine children, a few words about the poet George Crocos. George Crocos was born on 30th June 1951 in Samos, Greece, and now lives in Melbourne, Australia. He is an aspiring poet who has written quite a number of poems inspired by nature, science, philosophy, and the spiritual aspects of life. He has studied Eastern and Western religions and associated philosophy for over 35 years and has practiced various forms of yoga and meditation.
இவங்க நிறைய மெடிடேஷன் யோகாலாம் பண்ணி அவங்களுக்கு ஒரு புதிய ஒரு சக்தியே கிடச்சிருக்கிறது. சரியா? தட்ஸ் வை ஹி ஹஸ் ரிட்டன் அபவுட் சச் வண்டர்ஃபுல் போயம் அபவுட் adventure. இது in the last book, in the previous edition, it was such a big poem, okay? Around 48 lines இருந்தது. இப்போ கம்மியாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ the instilling the spirit of adventure, that is the important thing. Now let us see some glossary parts. Lance. Lance means a long weapon with a wooden shaft and a pointed steel head, formerly used by a horseman in charging. Lance naka or long weapon. The horseman la use pandrathu. Chivalry, it means the medieval knightly system with its religious, moral and social code. Abated means unpleasant, pidikala. Impressions means feelings. Exploits means adventure. Adroit means clever or skillful. Okay, so I hope all of you understood, children. Read again, understand well, then you instill the spirit of adventure in you, and do not miss to watch other explanation videos, book back exercise videos and other guided reading and other videos. Okay, thank you, children.